ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அது 50 மாடி இருக்கும், 100 மாடி இருக்கும். 1லேருந்து கீழே வரைக்கும் 12 வரைக்கும் கரெக்டாக வருவான். 13 ஃப்ளோர் வரணும்போது 13ன்னு போட மாட்டான் சில ஹோட்டலில். அது 12Aன்னு போட்டுருவான். ஆமா. சில பேர் அதை ஸ்கிப்பே பண்ணிடுவான். நேராக 13 பரவாயில்ல விட்டுட்டு 14 ஃப்ளோர் 14th ஃப்ளோர்னு போயிடுவான். ஏங்க 13 அவ்வளோ பயங்கரமான நம்பரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது பயங்கரமான நம்பரா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 13க்கு வந்துட்டு தாக்கங்க ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 13ஆம் தேதி பிறந்த பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாமே இருக்கும். திருமண லைஃப் மட்டும் ஸ்ப்ளிட் ஆயிரும், பிரேக் ஆயிரும். அது 100% அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதை தாண்டி சில நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பர்சனலாக தான் நிறைய சொல்லுவேன், பப்ளிக்காக வேண்டான்றதால. இது மட்டும் உண்மைங்கிறதால சொல்லிட்டேன். அப்போது 13ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்குன்னா, 13ஆம் நம்பரில் பேர் வச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வச்சது இருக்கிறத விட கூப்பிட்றதுக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு பொதுவாக நான் சொல்லுவேன். அந்த இதில் கொண்டு போயிடும். மற்றது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, ஃபேமிலி பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சி என்ன கிடைக்கலன்னா என்னங்கிறது அடுத்த கேள்வி. அது அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. இது எனக்கு பரவாயில்லன்னு நினச்சிக்கிறாங்களா அப்படின்ட்டு. அதனால் இந்த பிரியாங்கிற பேர் நீங்கள் எந்த தேதியில் வேணாலும் பிறந்துக்குங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ எந்த தேதியில் பிறந்தா பிரியா வைக்கலான்னு. அதுக்கு தான் நானே பதிலே சொல்லிட்டேன். எந்த தேதியில் வேணாலும் பிறந்துக்குங்க. அப்போ நீங்கள் எந்த தேதியில் பிறந்தாலும் 13 நம்பர் வந்து பிரியானா 13 தான் வரும். PRIYA போட்டால் 13 தான். 13 தான். சுற்றி அந்த நம்பரில் தான் அது நிற்க போகுது. பேய் என்னன்னுலாம் கூட சொல்லுவாங்களே சார், 13ன்றது. அது சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. அது வந்து என்ன காரணம், அது அப்படி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து ஹாட் நம்பர், நல்லா பயங்கர ஹாட்டு. 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு. இது ரெண்டும் ஒன்று பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப. இப்போ நீங்கள் ஒரு தவா கூட இருக்குது. ஒரு தவாவில் நல்லா பயங்கர சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அப்படி விட்டிங்கன்னா கூட வழக்கத்தை தாண்டின்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வரும். அது மாதிரி இது ஹாட். 1ஆம் நம்பர் பயங்கர ஹாட்டு, 3ஆம் நம்பர் பயங்கர கோல்டு. ரெண்டுத்தையும் ஒரே இதில் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அதனுடைய ரியாக்ட் என்னென்னு சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் 13 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 13ல் வந்துட்டு எதுவுமே சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறது. இதுதான் லாஜிக். வேறு லாஜிக் எதுக்கு வாய்ப்பே இல்லை.